தமிழகம் முழுவதும் மருத்துவர் சின்னையா அவர்களின் வழிகாட்டுதலின்படி வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கேட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று இதில் ஒரு பகுதியாக கவுந்தம்பாடி அருகே அனைத்து பேரூராட்சி அலுவலகத்தில் வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு கேட்டு கூகலூர் பேரூராட்சியில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வை ஆண்டவன் தலைமை தாங்கி நடத்தினார். இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பு செயலாளர் வாசு, வன்னியர் சங்க செயலாளர் சதீஷ்குமார், ஒன்றிய கவுன்சிலர் புஷ்பா முத்துச்சாமி, மகளிர் அணி பொறுப்பாளர் ராஜேஸ்வரி, இளைஞரணி பொறுப்பாளர் யோகேஸ்வரன், தொகுதி அமைப்பு செயலாளர் நாகப்பன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் செங்கோட்டையன், மாரிமுத்து செல்வம், வார்டு கவுன்சிலர் தாமரைக்கண்ணன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இறுதியாக பேரூராட்சி செயலாளர் ஒட்டுக்காரர் பழனிசாமி நன்றி கூறினார் மற்றும் அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டனர். உரிமையின் குரல் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் கே மணிகண்டனுடன் செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா செல்வராஜ். வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, வாழ்க